இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசத்தோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படின்னு படிச்சிருப்பாங்க. இது மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு கவுக்குள்ளே போயிருப்பாங்க. அங்கே வேற ஆமை மான்ஸ்டர் வந்துருக்கும். இதில் வேற அந்த மெய்டு பொண்ணு அந்த பொண்ணு மேலே வந்து சூட வைக்க போயிருப்பா. அதை தடுத்துட்டு நம்ம ஹீரோ போய் அந்த சூடை வாங்கியிருப்பானா அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. அந்த மெய்டு பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவள் போயிட்டு அந்த வில்ல மேலே விழுந்துறான். அந்த வில்ல சொல்கிறான் எல்லாரையும் பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி. சரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் போகிறப்ப பார்த்தா அந்த ஆமை மான்ஸ்டர் வந்து இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. பயந்து போய் இவங்க எல்லாருமே சீக்கிரம் வெளில போங்கன்னு சொல்லிட்டு வில்லன் டீம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த ஜின்னும் அவங்க ஆளுங்களும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வில்ல என்ன பண்றான், அப்படியே வழியை அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாறையெல்லாம் உடைச்சு விட்டு போற வழியை அடைச்சிட்டாங்க. இவங்க மட்டும் கரெக்டா வெளில வந்துட்டாங்க. இதுல இன்னும் அந்த வில்லனுக்கு கோபம் அடங்கல. எனக்கு எதிராகவே இவங்க எல்லாம் வந்து புரட்சி செய்யறாங்களா, என்னையே எதிர்க்கிறாங்களா, இவங்க ஒருத்தரையும் நம்ம சும்மா ஆடக்கூடாது, ஆளுங்களெல்லாம் வர சொல்லுங்க, எவெல்லாம் வெளில வரணும் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களெல்லாம் வர வச்சுட்டு இவன் வெளில வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள காட்டுறாங்க. உள்ளதான் இருந்த ஒரு வழியை அடைச்சிட்டாங்களா, அதைத்தான் வந்து ஜின்னும் அவனோட ஃப்ரெண்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. போற வழியை அடைச்சு போட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி இப்போ தப்பிக்கிறது, இங்க வேற ஒரு மான்ஸ்டர் வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. கவலைப்படாத, நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பொண்ணு வர. பொண்ணு வந்துட்டு இவளுக்காக தானே இவன் வந்து காயப்பட்டுட்டான், அதனால கவலையாயிட்டு இவள்கிட்ட இருக்க மூலிகையை எடுத்து கொடுக்குறா, இதை வந்து போட்டுக்கோ சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்பதான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா, வேற வழி இல்லையே, இப்ப நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்பதான் நம்ம லஞ்சான்னு சொல்றோம். இன்னொரு வழி இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, மரத்தோட இலை கிடக்கு, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க அது மாதிரி எந்த மரமுமே இல்லை இந்த குகையில. சொல்ல போனா இது வந்து வெளியில தான் இருக்கான். இந்த மேப்பிள் மரங்கள் வந்து வெளியில தான் நிறைய இருக்கு. அங்கே இருந்துதான் இதை அடிச்சுட்டு வந்திருக்கணும் ஏதாச்சும் தண்ணியில. ஏன்னா என்ன சொல்றான்னா, இப்ப இந்த குளம் இருக்குல்ல, இதுல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா தான் வெளியில இருக்க தண்ணி உள்ள இருந்து இந்த இலையையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம அங்க இருக்க ஒரு ஓட்டையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வழியா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி லஞ்சான்னு சொல்றான். இவங்களுக்கும் புரியுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இது மாதிரி அண்ணனை வந்து நீ என் பின்னாடியே வா, நான் முன்னாடி போய் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாஸ்டர் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் போய் தூங்கலாம். அப்போ தூங்குறப்ப தான் நம்மளுக்கு இருக்க ஒரே சான்ஸு, உள்ளே போய் அந்த ஓட்டை எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே சுற்றிட்டு இருந்தால் நிறைய எலும்பு கூடு கிடக்கு. இந்த மாஸ்டர் வந்து அவ்வளோ பேரை தின்னு போட்டிருக்கு போல. இப்படியே அவன் சுற்றிட்டு இருக்கப்போ உள்ளே வந்து ஒரு போன வேற முன்னாடி வந்துடும். பார்த்து இவன் பயந்துருவான். அப்போ பார்த்தா அந்த மாமன் வந்து முழிச்சிக்குது, இவனை பார்க்குது. ஆனால் இவனுக்கு தெரில. இவனால ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான். பார்த்தா இவன் பின்னாடியே அந்த ஆமையும் துரத்திட்டு வந்து இவனை பிடிக்க பார்க்குது. அப்போ வந்து நம்ம லஞ்சான் தான் அம்பு விட்டு அதை தசை திருப்பான். அதுக்கடுத்து தான் நம்ம அண்ணன் வரான். அப்பதான் வந்து ஹீரோ சொல்லியிருக்கேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல, அண்ணன் தான் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி அண்ணன் வெளில வரப்ப இந்த ஆமை வந்து அவனை விடாம துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோ தான் குறுக்கில் வந்துட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், அதே மாதிரி அங்கே ஒரு ஓட்டை இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் தம்பி சொல்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி ரொம்ப நேரம் என்னால் இதை தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாது, நீ வந்து மித்த எல்லாரையுமே அங்கேருந்து கூட்டிட்டு போயிரு, எல்லாருமே அவன் பின்னாடி நீந்தி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் தனியாக அந்த ஆமைக்கிட்ட வந்து போராடிட்டு இருக்கான். அந்த மேஜிக் பவர் இல்லைன்னா அது வந்து இவனை பிடிச்சிரும். அதை வச்சுக்கிட்டே இவன் நின்றுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து லஞ்ச் அண்ட் கிளானை சேர்ந்த ஒரு பையன் வந்து இப்படி ஹீரோ தனியாக நிற்கிறதே பார்க்குறான். அங்கே ஒரு அம்பும் வில்லும் கிடக்கு, அதையும் பார்க்குறான். இவன் ஏன் இப்படி பார்க்குறான்னே தெரில. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவன் எடுத்து ஹீரோ மேலே விட்டுறான். அவ்வளோதான், அவனா அங்கே அந்த மேட்சிக்கை வச்சு தான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் நாமைக்கிட்டேருந்து. இப்போ விட்டோடனே அவ்வளோதான், அவன் கையில் குத்தி ரத்தமாக வர ஆரம்பிச்சிருது. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் வந்து அவனை உதவி செய்ய தான் பார்த்தேன், தப்பாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் இதாண்டா அவங்க சான்ஸு, போங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆமையா இதுதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். அப்போ அண்ணன் வந்து வைபூஷியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் வந்து போயிருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன், நம்பு நீங்கள் போன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறானா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா அந்த ஆமை வந்து ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருது. அவ்வளோதான், அந்த இடமே உடஞ்சி கொட்ட ஆரம்பிக்குது. இங்கே நம்ம ஆளுங்களை கட்டுறாங்க. இவங்க எப்படியோ அந்த ஆற்று வழியாக வெளில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு இந்த பையில தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன நினச்சி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் உதவி செய்யலாம் தான் நினச்சேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், நீ என்ன நினச்சேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு எப்படியாச்சும் நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யணும், ஏன்னா இவங்க வந்த வழியே இப்போ மூடிடுச்சா. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தா பின்னாடி அந்த வில்லைங்களோட ஆளுங்க இவங்க மேலே அம்பு விட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வில்லை என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்கேருந்து ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது, நீங்கள் அப்புறம் எப்படி உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அங்கே அம்பு மலையாக பொழிய ஆரம்பிச்சிருது. அப்படியே உள்ளே காட்டுறாங்க.
நம்ம ஹீரோவை தான் அந்த ஆமை கண்டுபிடிச்சிருச்சுல. இப்போ பிடிச்சிடும்னு நினைச்சா அங்க வந்து நிக்கிறது லஞ்சான். அவன் தான் வந்து ஆமை வாய்க்குள்ள காலை விட்டுருக்கான். அது அவன் காலை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி அப்படியே தூக்கி போட்டு பிடிக்கலான்னு போறப்ப நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்துடுறான் லஞ்சானை. தூக்கிட்டு வந்து சரி எங்கேயாச்சும் போய் சேஃபா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அங்க பார்த்தா லஞ்சானோட கல் செம்மையா காயப்பட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கல்லெல்லாம் எடுத்து போட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அதான் அந்த பொண்ணு வேற மருந்து கொடுத்துருந்தால மூலிகை அதெல்லாம் வச்சு கட்டலான்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து லஞ்சான் பார்க்குறான். நம்ம ஹீரோ உடம்புல தான் அந்த ஒரு தழும்பு இருக்குல்ல, இப்போ சூடு வச்ச தழும்பு. அதை பார்த்துட்டு வேகமா அவனும் அந்த மூலிகை எடுத்து அவன் மேல தடவி விட்டுறான். இது வந்து வலிக்குதுன்னு இவன் கத்துறப்ப ஹீரோ அப்பதான் வந்து லஞ்சம் சொல்றான். வலிக்குது இல்லை அப்புறம் ஏன் அவசரப்பட்டு முன்னாடி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப தான் ஹீரோ சொல்றான். என்ன பண்றது, அவ ஒரு பொண்ணு, அவ மூஞ்சில மட்டும் இப்படி காயம் இருந்துச்சுன்னு வை, அதாவது ஒரு தழும்பா மாறிடும்ல, வாழ்நாள் முழுக்க அவ கஷ்டப்படுவா, அதனாலதான் நான் போய் காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவனுக்கு வந்து லஞ்சானுக்கு காலையும் கட்டு போட்டு விட்டுறான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மான்ஸ்டரை கொண்டா தான் நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியும், எப்படி கொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பதான் லஞ்சான் சொல்றான். அது ஒன்றும் ஈஸி கிடையாது, இது ஒன்றும் சாதா மான்ஸ்டர் கிடையாது. ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புராணம், அது வந்து வரலாறுன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து இந்த மான்ஸ்டரை பத்தி சொல்லியிருக்காங்களாம். அப்பயே இந்த மான்ஸ்டர் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்கான். அப்ப இருந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களாலே முடியல. நம்ம 2 பேருக்கும் இப்படி அடிபட்டுருக்கு, எப்படி நம்ம 2 பேராலையும் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி லஞ்சான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ சொல்றான், அப்படின்னா சரி அண்ணனும் மித்த ஆளுங்களும் எப்படியும் வெளில தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்க வந்து பக்கத்துலதான் வந்து கொசுலான் கிளான் இருக்கு, அதாவது நம்ம லஞ்சானோட கிளான் தான் பக்கத்துல இருக்கு. அங்க போய் உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வந்தா நம்மளை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை சொன்னோடனே லஞ்சான் சொல்றான், இல்ல உதவிக்கு ஆள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இடத்த தான் எரிச்சு விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஹீரோ கேட்கறான், அங்க எல்லாரும் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப பார்த்தா லஞ்சான் அழ ஆரம்பிச்சிடறான். அப்பதான் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எங்க அப்பா வந்து சேர்த்திட்டு இருக்காரு, எங்க அண்ணனை வேற காணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா அழுவ ஆரம்பிச்சிட. வேயுஷிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். அப்பதான் லஞ்சான் அழுதுட்டு அப்புறம் தான் சொல்றான், இது மாதிரி நம்ம 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறமும் யாருமே நம்மளுக்கு உதவி செய்யலன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் இவன் சொல்றான், அப்படின்னா நம்மளே இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டு தப்பிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேயுஷி சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம அண்ணனை தான் காட்டுறாங்க. அந்த வில்லிங்கை டீம்ட்டு இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான் போல, கையில மட்டும் அடிபட்டு இருக்கு. காடு மலைன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடியாந்துகிட்டு இருக்கான். எப்படியாச்சும் ஹீரோவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குகைக்குள்ள காட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம லஞ்சானும் வேவுஷியும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த ஒரு நரம்பு வச்சு பாறையவே வெட்டி போட்டுடுறாங்க. இது வந்து லன் கிளானோட ஒரு ஸ்ட்ரிங் டெக்னிக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கா. அதை தான் வந்து லஞ்சான் வந்து செஞ்சு கட்டிட்டு இருக்கான். அப்போனா சரி நம்ம இதை வச்சு அந்த ஆமையை வந்து முடிச்சு கட்டிடலாம், ஆனால் அது மேலே ஓடு இருக்கு, உனக்கு வேற அடிபட்டுருக்கு, சரி வேற ஒரு ஐடியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த நரம்பை வந்து பாறைகள் எல்லாத்துலேயும் சுற்றி கட்டி வச்சிடறான். ஒரு சுருக்கு மாதிரி சுற்றி கட்டி வச்சுட்டு நான் உள்ளே போய் அந்த ஆமையை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போயிடறான். அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. இவன் போயிட்டு இருக்கு போய் அங்கே தான் முன்னாடியே பார்த்துருப்பானே நிறைய எலும்பு கூட கிடக்குமா, அதுக்குள்ளேருந்து ஏதோ பிளட் வர மாதிரி ரெட் கலர்ல பளிச்சுன்னு வந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க உள்ள பார்த்தா அங்க ஒரு வால் இருக்கு. அதுதான் வந்து இவனை கூட்டிட்டு இருக்கு போல. இப்படி பளிச்சுன்னு வெளில வந்து என்னாச்சுன்னே தெரியல. நம்ம ஹீரோ கையில அந்த ஸ்வாடு இருக்கு. இப்ப பார்த்தா அந்த ஆமை வேற கண்ணு முழிச்சுக்குது. சுத்தி அங்க இருக்க எல்லா ஆவிகளுமே அந்த கத்திக்கு வர ஆரம்பிச்சிருதுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு நிக்கிறான். அதுல வந்து அந்த பேய்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு அந்த கத்தியில. இப்ப வந்து இந்த ஆமை முழிச்சுக்கிச்சா அப்படியே நம்ம ஹீரோவை முழுங்கிருது. அப்பதான் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்து உள்ள குத்திட்டான் போல. அது வாயில இருந்து ரத்தமா கக்கி அப்படியே அது வெளிலதான் நம்ம லஞ்சா நிக்கிறான்னு அவன் என்ன பண்றான், அந்த நரம்பு எல்லாத்தையுமே அது கழுத்தை சுத்தி வச்சிடறான். அப்புறம் அவனோட மேஜிக் பவர் வச்சு ஃபுல்லா இறுக்கி விட்டுறான். இதுல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பார்க்கறான், இருக்கியா எங்க இருக்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து நம்ம ஹீரோ தொண்டைக்குள்ளதான் அது கத்திய வச்சு குத்திக்கிட்டு அதுலதான் பேலன்ஸ் பண்ணிட்டு நிக்கிறான். அப்ப வந்து வேகமா அந்த ஸ்வாடை எடுத்து அது வந்து கழுத்துல வந்து ஒரு ஓடு இருக்காது, அந்த இடமா பார்த்து நம்ம ஹீரோ குத்திடுறான். அதுல இருந்து ரத்தம் பிச்சுட்டு அடிக்க வெளிலதான் வந்து லஞ்சன் வந்து நரம்பெல்லாம் சுத்தி கட்டி வச்சுட்டானே. இப்ப பிடிச்ச இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அது கழுத்து தனியா பிஞ்சிட்டு வந்துருது. அவ்வளவுதான், இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரே கொண்டுட்டாங்க. அந்த கழுத்து பிஞ்சு போன இடத்துல இருந்து தான் நம்ம ஹீரோ வெளில வரோம். இப்ப வந்து அந்த ஸ்வாடு திருப்பி அந்த தண்ணிக்குள்ளேயே போக ஆரம்பிச்சுது. என்ன ஸ்வாடுன்னு தெரியல, வந்துச்சு உதவி செஞ்சுச்சு, அப்ப திருப்பி அதுவே போக ஆரம்பிச்சுட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.